இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. members ஒரே இடத்துல and a chilling rhyme that predicts their deaths one by one. Hi readers, it's Shelfie time. இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே and then there were noneோட 5th பார்ட்டை சொல்ல போகிறேன். This video contains spoilers. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்மையாக நிறைய ட்விஸ்ட் இருக்குது. முதல்ல ஒரு ஸ்மால் ரீகேப் சொல்லிட்டு மீதி ஸ்டோரிக்கு போகலாம். இது வரைக்கும் அந்த ஐலாண்டில் இருக்கிற 10 மெம்பர்ஸில் 5 பேர் அந்த ரைம்ஸில் இருக்கிற மாதிரி இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆந்தனி மாஸ்டன். அந்த ரைம்ஸில் சொன்ன மாதிரியே ட்ரிங்க்ல பாய்சன் இருந்ததுனால சோக் ஆகி இறந்துட்டாங்க. 10 little Indian boys went out to dine. One choked his little self and then there were 9. Second, Mrs. Rogers. தூக்கத்திலே இறந்துட்டாங்க due to overdose of sleeping pills. 9 little Indian boys sat up very late. One overslept himself and then there were 8. Third, General MacArthur. எல்லாரும் லஞ்ச் சாப்பிடும்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஓடி வந்து மெக்காத்தர் இறந்துட்டார்னு சொல்லுவார். 8 little Indian boys traveling in Devon. One said he would stay there and then there were 7. Fourth, தாமஸ் ராஜர்ஸ் த பட்லர். ஃபயர்வுட்டை எடுக்கும் போகும்போது ஆக்ஸால் கொலை பண்ணப்பட்டிருப்பார். 7 little Indian boys chopping up sticks. One chopped his little self and then there were 6. Fifth, எமிலி பிரெண்ட். சைனைட் இன்ஜெக்ட் பண்ணதுனால ஷி டைட் விச் இஸ் டிஸ்கைஸ்ட் ஆஸ் பீ ஸ்டிங். 6 little Indian boys playing with a hive. A bumblebee stung one of them and then there were 5. 6th, ஜஸ்டிஸ் வார்கிரேவ் கன்ஷாட்னால இறந்திருப்பார். 5 little Indian boys going in for law. One got in chancery and then there were 4. Now everyone is a suspect. மீதி இருக்கிற 4 பேரும் ஜட்ஜை அவரோட பெட்டில் போய் வச்சுட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. இதுக்கு அப்புறம் நான் டிண்டு ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்னு பேசுகிறாங்க. தென் டேபிள் மேலே சாஞ்சி கேட்பாங்க, வெறும் 4 பேர் தான் இருக்கும், நெக்ஸ்ட்டு யாராக இருக்கும்னு. ப்ளோவர் ஜட்ஜோட லாஸ்ட் வேர்டை மார்க் பண்ணுவார். பி கேர்ஃபுல்னு சொன்னார், பட் இப்போ அவரே இறந்துட்டாருன்னு. லம்போர்ட் அந்த சீவிட் டிஸ்ட்ராக்ஷன் தான் ஜட்ஜை கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லுவார். மென் எல்லாருமே யார் கில்லருன்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் வெராக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. அண்ட் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ ப்ளோவர் மட்டும் சொல்லுவார், இப்போ அந்த கன்று எங்கே இருக்குன்னு. எல்லாரும் ஒன்றா ரூமுக்கு போகிறாங்க, லாக் பண்ணுறாங்க அண்ட் கதவுக்கு பின்னாடி ஒரு ஃபர்னிச்சரையும் வைக்கிறாங்க. லம்பார்ட் அவரோட ரூமுக்கு போயிட்டு டோரெல்லாம் சீல் பண்ணிவிட்டு அவரோட பெட்டு பக்கத்தில் இருக்க ட்ராயரை திறந்து வாட்ச் வைக்கலான்னு போவார். அப்போ அங்கே தொலைஞ்சி போன கன்னை பார்ப்பார். வெரா அவங்களோட ரூமில் டோரை லாக் பண்ணிவிட்டு தனக்கு தானே சொல்லிப்பாங்க, இங்கேயே இரு, கண்டிப்பாக ஹெல்ப் வரும்னு. மெமரிஸ் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஹியூகோ சிரிலோட சேம் வைனிங் வாய்ஸ், நான் ஸ்விம் பண்ண போகட்டுமா மிஸ் கிளேத்தான்னு கேட்குறது அண்ட் ஹர் லீத்தல் லை, கண்டிப்பாக நாளைக்கு போகலாம், நான் உன் அம்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னது. அண்ட் அவள் போட்ட பிளான் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட்டு அவனை ஸ்விம் பண்ண அனுப்பணும், அப்புறம் சேவ் பண்ணுற மாதிரி போகணும். அந்த பையன் நிறைய பொய் சொல்லுவான், ஸோ எல்லாரும் என்ன தான் நம்புவாங்க. தென் ஹியூகோவோட ஃபேஸ் ஞாபகம் வரும். த வே ஹி லுக் கியர் அண்ட் ஃபார் ஆஃப். தெரிஞ்சிருக்குமா அவனுக்குன்னு யோசிப்பா. தென் பெட்டில் டாஸ் ஆகும்போது சீலிங்கில் ஒரு ஹூக்கை பார்ப்பா. சீவீட் அந்த ஹூக்கில் தொங்கும் அண்ட் அகைன் ஐசி ஹேண்ட் அவளோட நெக்கில் ஃபீல் ஆகும். ப்ளோவர் அவரோட பெட்டில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு. 6 dead, only 4 left. He scoffs at Wargrave's fate. Be careful. Hippocrates got what he deserved. But that gun haunts him. எங்கே தான் போயிருக்கோம் அந்த கன்னுன்னு யோசிப்பார். தென் மெமரிஸ் ட்விஸ்ட் ஆகி லேண்டார் பற்றி யோசிப்பார். அவனோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க என்ன ஆகியிருக்கோன்னு. 1 AM ஆயிடுச்சு அண்ட் ஹி ஹியர்ஸ் எ ஃபெயிண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் அவுட் சைட் இஸ் டோர். ப்ளோர் லேம்பை வெப்பனாக எடுத்துட்டு பேரிகேடாக வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போவார். ஒரு உருவம் மாதிரி ஏதோ பாஸ் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ப்ளோவர் போவார். இந்த சத்தத்தை கேட்டுட்டு லம்போர்ட் யாருன்னு கேட்டுட்டு அவரும் கன்னோட வெளியில் வருவார். ப்ளோவர் பார்த்த உடனே என்னோட ட்ராயரில் இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ப்ளோயர் இதுவும் ட்ரிக்காக இருக்குமோன்னு யோசிப்பார். பட் முதல்ல டாக்டரை ஃபாலோ பண்ணணும்னு 2 பேரும் போவாங்க. டாக்டரை 2 பேரும் ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. பட் அவர் எங்கே போனார்னே தெரியாது. வெரா கிட்ட இதை எல்லாம் சொல்லுவாங்க. ஹைடிங் நான்சென்ஸ்னு சொல்லுவா. ப்ளோயர் சொல்லுவார், அவர் அப்படியே வேனிஷ் ஆகிட்டாரு, எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு. லம்பார்ட் நாங்கள் எல்லா இடத்தையுமே தேடிட்டோம், இன்க்ளூடிங் த ஹவுஸ்னு சொல்லுவாங்க. தென் சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டைனிங் ரூம் விண்டோ உடஞ்சிருந்தது, டேபிளில் வெறும் 3 சைனா ஃபிகரின்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவார். இப்போ ஐலாண்டில் வெறும் 3 பேர் தான் இருக்காங்க, வெரா, லம்பார்ட் அண்ட் ப்ளோயர். லம்பார்ட் டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு ஹீலியோகிராஃப் மூலியமாக எஸ்ஓஎஸ் அனுப்பலாம் அண்ட் ஈவினிங் டைமில் பான்ஃபயர் பண்ணலான்னு சொல்லுவார். வெரா அதை கேட்டுட்டு பேனிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இன்னும் ஒரு நைட் தங்கணுமா இங்கேன்னு. ப்ளோயர் கேட்பாரு, டாக்டரோட பாடி எங்கே இருக்கும்னு. லம்பார்ட் 3 சைனா ஃபிகரின்ஸ் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக செத்துட்டாருன்னு சொல்ல. வெரா அப்போ ஏன் கார்ப்ஸ் காணோன்னு கேட்பாங்க. இப்போது டென்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். மாறி மாறி அக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உன் கன்று எங்கே இருந்ததுன்னு ப்ளோவர் கேட்க, லம்பார்ட் என்கிட்ட இல்லை, இப்போ தான் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. அப்போது வெரா சடனாக ஹிஸ்டரிக்கலாக கத்துவாங்க, உங்களுக்கு தெரியலையா அந்த ரைம்ஸ், எ ரெட் ஹெரிங் ஸ்வாலோட் ஒன், டாக்டர் தான் அந்த சைனா ஃபிகரின்ஸை எடுத்திருக்கணும், அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லுவா. தென் ப்ளோவருக்கு டக்குன்னு ஒன்று ரியலைஸ் ஆகும், இந்த ஐலாண்டில் ஜூலாம் இல்லை, அப்போது அந்த பியர் லைனு நடக்காதுன்னு. அப்போது வெரா சைலண்ட்டாக, நம்ம தான் அந்த ஜூ, நேற்று நைட்டு நம்ம யாருமே ஹியூமன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலைன்னு. அவங்க 3 பேரும் பீச்சில் இருப்பாங்க. வெரா நம்ம இங்கேயே இருக்கலாம், ஓப்பன் ஸ்பேஸில் தான் சேஃப்டியாக இருக்க முடியும்னு சொல்லுவா. லம்பார்டும் ஒத்துப்பார். பட் ப்ளோவர் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும், இல்லைனா நம்மளால் சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளோவர் மட்டும் தனியாக வீட்டுக்கு போவார். வெராவும் லம்பார்டும் ஒன்றா இருப்பாங்க. அப்போது வெரா லம்பார்ட் கிட்ட சிரில் பற்றியும் ஹியூகோ பற்றியும் சொல்லுவாள். லம்பார்ட் விஸ்பர் பண்ணுவார், ப்ளோவர் தான் ரியல் டேஞ்சர், டாக்டர் வெளியே போகும்போது நான் ரூமில் இருந்தேன், பட் ப்ளோவர் ஆல்ரெடி வெளியில் இருந்தார், மேபி அவர் போய் சொல்லியிருக்கலான்னு. வெரா இல்லை, டாக்டராக தான் இருக்கும்னு சொல்லுவாள். அப்போது ஒரு பெரிய சத்தம் கேட்கும், அப்புறம் யாரோ கத்துற மாதிரி கேட்கும். லம்பார்ட் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல வெரா நான் வரலைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தனியாக இருந்தால் டேஞ்சருன்னு சொல்லிட்டு அவளும் போவாள். டெரேஸில் ப்ளோரோட ஸ்கல் மார்பிள் கிளாக்கால் க்ரஷ் ஆகி இருக்கும். வெரா பதட்டத்தோட அந்த கிளாக் எந்துன்னு சொல்லுவா. அண்ட் இட்ஸ் ஷேப்ட் லைக் பியர். 3 little Indian boys walking in the zoo, a big bear hugged one and then there were 2. வெரா லம்பார்டோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், டாக்டர் வாண்ட்ஸ் அஸ் டு சர்ச்னு வெரா சொல்லுவா. லம்பார்ட் கன்னை எடுத்துட்டு, டாக்டர் இங்கே தான் இருக்கணும், நான் அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவார். வெரா அவன் சைக்கோ அண்ட் சைக்கோக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும், நீயே பாரு, ப்ளோயர் ஸ்ட்ராங்கான ஆள், பட் அவரே இறந்துட்டாரு, கண்டிப்பாக அந்த டாக்டர் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான்னு சொல்ல, லம்பார்ட் நம்ம அவனை கண்டுபிடிப்போன்னு சொல்லுவார். லம்பார்ட் ராக் பக்கத்தில் எதையோ நோட்டீஸ் பண்ணுவார். க்ளோத்ஸ், சீவீட்ஸ். கீழே இறங்கி பார்த்தா ஒரு பாடி 2 ஸ்டோனுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கும். தென் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் அ டாக்டர் ட்ரவுண்ட். டாக்டரோட பாடி லம்பார்டுக்கும் வெராக்கும் நடுவில் இருக்கும். லம்பார்ட், ஸோ இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோன்னு சொல்லுவார். டாக்டரோட பாடியை அட்லீஸ்ட் ஷோருக்குனாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு இழுத்துட்டு வரும்போது வெரா டக்குன்னு லம்பார்டோட பாக்கெட்டில் கைவிட்டு கன்னை எடுத்துட்டு அவன் மேலே எய்ம் பண்ணுவாள். லம்பார்ட் கோவத்தோட அந்த கன்னை வாங்க போகும்போது லம்பார்டை ஷூட் பண்ணிடுவா. 2 little Indian boys sitting in the sun, one got all frizzled up and then there were 1. லம்பார்ட் கிளிஃபில் இருந்து கீழே விழுந்துடுவான். வெரா கிளிஃப் முனையில் நிற்பா, ஆல் அலோன். சன்செட் ஆகிடும், டயர்டாக வீட்டுக்கு போவா. அப்போ டைனிங் ரூமில் அந்த சைனா ஃபிகரின்ஸை மாக்கிங்காக பார்ப்பா. அங்கே 3 சைனா ஃபிகரின்ஸ் அப்படியே இருக்கும். நீ ரொம்ப பின்தங்கி இருக்கன்னு சொல்லிட்டு 2 சைனா டால்ஸை தூக்கி வீசிடுவா. அந்த லாஸ்ட் டாலை பார்த்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த டாலை எடுத்துட்டு ஸ்டேர் கேஸை ஏறி அவளோட ரூமுக்கு போவாள். ஹியூகோ வெயிட் பண்ணுவான், எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான்னு திங்க் பண்ணிகிட்டே போவாள். அவளுக்கே தெரியாமல் கன்னை கீழே போட்டுட்டு அந்த ரைம்ஸை பற்றி யோசிப்பாள். 1 little soldier boy left all alone. அது எப்படி முடிஞ்சது? ஓ எஸ், he got married and then there were none. பெட்ரூமை திறந்தா அந்த ஹூக்கில் இருந்து ஒரு கயிறு தொங்கும் அண்ட் ஒரு சேரு அதுக்கு கீழே இருக்கும். தென் அவளுக்கு அந்த லாஸ்ட் லைன் ஞாபகம் வரும்,
He went and hanged himself and then there were none. அவ கையில இருந்த டாலை கீழே போட்ட உடனே அது உடஞ்சிரும். ஸ்லீப் வாக் பண்ற மாதிரி வெரா அந்த சேர்ல ஏறுவா. அப்போ சிரிலோட வாய்ஸ் கேட்கும். ரோப்குள்ள தலையை உள்ள விட்டு சேரை கிக் பண்ணிடுவா. அண்ட் தென் தெர் வேர் நன். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீதி ஸ்டோரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.